ஓம் நமோ நாராயணாய நமக. பிராஜுஸ்னுர்போஜனம் போக்தா ஜகிஷ்ணுர்ஜகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிப் புனர்வசுகு. நான் வளப பலபக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 146வது திருநாமம் ஜகிஷ்ணுஹு. மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையை வடிவாக கொண்டவர். சொல்லும் முறை ஜகிஷ்ணவே நமக. இந்த ஜகிஷ்ணவே நமகத்தினுடைய எம்பெருமானை கதையும் அவருடைய பெருமைகளை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். என்னென்னா, அந்த காலத்திலேயே இந்த ஒவ்வொன்றுக்கும் அழகாக ஒவ்வொரு கதையை சொல்லி எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு சிரத்தை. இதெல்லாம் நடந்ததை தான் இந்த கதையாக எழுதி கதைன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் சரித்திரம் மாதிரி நடந்ததை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்க படிக்க எனக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமா. உங்களால் தான் நீங்கள் கடைசியில் என்ன ஒரு 50 பேர் 100 பேர் தான் பார்க்குறேங்க. ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இந்த நாளை எனக்கு ஒரு 10 பேர் பயனடைஞ்சால் கூட எனக்கு போதுமா. நீங்கள்லாம் பயனடைங்க. அந்த 10 பேருக்குள்ள இதை நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு நல்லதை நடக்க வைப்பார். இன்றைக்கி சொல்கிறேன், எனக்கு 1100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எல்லாருக்கும் நான் சுவாமிகிட்ட டெய்லி ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைபர் அனைவரும் நல்ல வாழ்க வளமுடன் இன்னும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீ தான்ப்பா அருள் புரியணும் நான் வேண்டிக்குவேன். ஏன்னா நான் எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவைக்காக தான் இதை செய்கிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். ராமானுஜருக்கு முதலி ஆண்டான் நடாத்தூர் ஆழ்வார் என 2 மருமகன்கள் இருந்தார்கள். அவர்களுள் நடாத்தூர் ஆழ்வான் என்பவருடைய பேரன் அவன் வரதகுரு என்பவருடைய பேரன் வரதகுரு. அந்த வரதகுரு யாருன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சந்நிதியில் தினமும் வேத பாராயணம் செய்து வந்தாராம். ஒரு நாள் அவர் வேத பாராயணம் செய்து கொண்டீர்கள். அர்ச்சகர் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதற்காக பாலை எடுத்து வந்தாராம். அடுப்பிலிருந்து சுட சுட காய்ச்சி கொண்டு வந்து பாலில் இருந்து ஆவி பொங்கி வந்து கொண்டிருப்பதை நம்ம வரதகுரு பார்த்தாராம். அதை கண்ட வரதகுரு, சுவாமி என்ற அர்ச்சகரை அழைத்து, இந்த பாலை இங்கே தாருங்கள் என்றாராம். இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பால் என்றாராம் அர்ச்சகர். அது தெரியும், இங்கே தாருங்கள் என்று கேட்டு வாங்கினாராம் வரதகுரு. ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு பாலை ஆரவித்து கொடுப்பாளோ அதே போல பாலை ஆற்றி பொறுக்கக்கூடிய சூட்டுக்கு வந்த பின் அர்ச்சகரிடம் கொடுத்து, இப்போது பெருமாளுக்கு இதை நீ சமர்ப்பிக்கலாம் என்று வரதகுரு சொன்னாராம். நான் கூட பாலெல்லாம் சுடதாமா காய்ச்சி கொண்டு போய் வைப்பேன். அட்லீஸ்ட் அந்த ஒரு வாசனையாவது கடவுளுக்கு போய் சேரணுன்றதுக்காக வைப்பேன். இப்போ பால் ஏன் சூடாக காய்ச்சி வைக்கக்கூடாதுன்றதுக்கு இதுக்கு ஒரு கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பாலை ஆற வைத்தீர்கள் என்று கேட்டாராம் அர்ச்சகர். அதற்கு வரதகுரு, பெருமாள் எவ்வளவு மென்மையான அழகான திருமேனியை உடையவர், இவ்வளவு சூடான பாலை கொடுத்தார், அவரது நாவு சுற்றுவிடாதா என்று கேட்டாராம். உடனே, நீங்கள் வேதங்களை நன்கு கற்றவர், எம்பெருமான் நாவிலிருந்து தான் நெருப்பே தோன்றியது என்கிறது வேதம். அவ்வாறு இருக்க அவரது நாவை பால் எப்படி சுடும் என்றாராம் பரம்பொருள். அவர் எல்லாத்துக்கும் பரம்பொருள் அல்லவா என்று கேட்டாராம் அர்ச்சகர். அவரது பெருமைகளை நோக்குகையில் அவரது நாவை இந்த பால் சுடாது என உணர முடிகிறது. ஏனினும் இருந்தாலும் அவரது வடிவழகையும் மென்மையும் நோக்குகையில் ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டுவது போன்ற பாசத்தை தான் காட்ட முடிகிறதே ஒழிய அவரது பெருமையும் வலிமையும் என் நெஞ்சில் நிற்பதே இல்லை என்று சொன்னாராம் வரதகுரு. வரதகுரு ஆற்றி கொடுத்த பாலை பெருமாளிடம் கொண்டு சென்ற அர்ச்சகர் அப்போது அம்மா என்று ஒரு குரல், எங்கிருந்து அக்குரல் வந்ததென்று ஆவலுடன் எல்லோரும் பார்த்தார்களாம். என்ன விந்தை! வரதராஜ பெருமாளே வரதகுருவை உயர்த்திய குரலில் அம்மா என்று அழைத்தார். வியந்து போன அர்ச்சகர், இந்த வரதகுருவை நீ அம்மா என்று அழைத்தாயா என்று வரதராஜ பெருமாளிடம் கேட்டாராம். அனைத்துலகங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கிறேன். அனைத்து உயிர்களிடத்தும் நான் அன்பு காட்டிய போது என் மீது யாரும் இத்தகைய தாய்ப்பாசத்தை காட்டியதே இல்லை. ஆனால் அத்தகைய தாய்ப்பாசத்தை இந்த வரதகுரு என் மீது எப்படி காட்டியபடியால் அவர்தான் நான் அம்மா என்று அழைத்தேன் என்றாராம் வரதராஜ பெருமாள். பாருங்க,
என்னதான் கடவுளாக இருந்தாலும் கடவுளுக்கு கூட சின்ன ஒரு அன்பு காமிச்சதுனால அவருக்கே ஒருத்தவங்க அந்த பக்தர் மேலே பிரியம் வருது. அப்போ நம்ம மனுஷால் நமக்கு ஆசைப்படுவோம்ல, நமக்குன்னு யாராவது 4 பேர் அன்பு காமிக்க மாட்டாங்களா? அதனால தான் நம்ம யாராவது அன்பு காமிச்சா, அதனால யாராவது குட்டியாக அன்பு காமிச்சா கூட 10 மடங்கு அவங்ககிட்ட சரணடைஞ்சிருவேன். அதான் அந்த மாதிரி சொன்னாராம். உடனே என்று அழைத்தேன். மறுநாள் அந்த அர்ச்சகர் நடாத்தூர் அம்மாளிடம், சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். பெருமாள் மேல் அன்பு கொண்ட நீங்கள் பாலை ஆற வைத்து அவருக்கு சமர்ப்பித்தீர்கள். ஆனால் இத்தனை நாட்கள் நாங்கள் சூடான பாலை பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தோம். அதனால் பெருமாள் கோபம் கொண்டு எங்களுக்கு ஏதாவது தண்டனை தருவாரா என்று கேட்டாராம். அதனால தான் இது கேட்டுட்டு அதுக்கு முந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த வரதகுருவுக்கு அன்று முதல் என்னைக்கு இவர் பெருமாளே வரதராஜ பெருமாளே அம்மான்னு கூப்பிட்டாரோ அன்னையிலிருந்து இவருக்கு நடாத்தூர் அம்பாள் என்று அவருக்கு பெயர் வந்துச்சு. அதனால் அனைவருமே அவரை வரதகுருன்னு சொல்லாமல் நடாத்தூர் அம்பாள், நடாத்தூர் அம்மாள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இவர் இந்த கொஸ்டினை கேட்டார். இவ்வளோ நாள் நாங்கள் சூடான பால் வச்சோம், இதுக்கு எங்களுக்கு தண்டனை கிடச்சோம். ஏன்னா நானும் இது கேட்கணும் இந்த கேள்வியை நினச்சிட்டு இருக்கிறப்ப இவரே கேட்டுட்டார். அதற்கு நடாத்தூர் அம்மாள் நிச்சயம் தண்டிக்க மாட்டார். நாம் தினமும் பூஜை தொடங்குகையில் 16 விதமான உபச்சாரங்கள் செய்ய போவதாக சொல்லிவிட்டு முடிவில் 32 விதமான அபச்சாரங்களையும் தான் செய்கிறோம். பாருங்கள், உபச்சாரமும் செய்கிறோம், ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அபச்சாரங்களும் செய்கிறோம். ஆனால் அதை பெருமாள் பொறுத்தள்ளுகிறார். அவ்வாறு சூடான பாலை நீங்கள் சமர்ப்பித்தாலும் அதற்கான பெருமாள் கோபமே கொள்ள மாட்டார். நீங்கள் பயப்படாதீர்கள். தண்ணீருக்கும் சந்திரனுக்கும் எப்படி குளிர்ச்சி என்பது இயற்கையாக உள்ளதோ அதே போல் பெருமாளுக்கு பொறுமை என்னும் குணம் இயற்கையாகவே உள்ளது என்று கூறினாராம். எப்படி பார்த்துக்கங்க. அதனால தான் ஜகஸ்னூர் என்றார் பொறுத்து கொள்பவர் என்று பொருள். தனது பக்தர்கள் அறிந்தோ அறியாமலையோ முன்னும் பின்னுமாக செய்யும் பூஜைகளை அவற்றுள்ள பிழைகளை பொறுத்து கொள்வதால் தான் ஜகிஷ்ணூர் என்று திருமால் அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 146வது திருநாமமாக ஜகிஷ்ணுவே நமக என்று சொல்லி வரும் அன்பர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பிழைகளையும் திருமால் மன்னித்து அவர்களை நல்வழிப்படுத்துவார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இப்போ தான் ஒன்றுக்கு நம்ம சாதம் படைக்கும் போது என்ன செய்ய சொல்கிறாரு? போக்தாய நமக என்று நாம் சொல்லும்போது அவர் நம்மளுடைய சமர்ப்பிக்கிற பொருளை மனமும் ஏற்றுக்குவார்னு படித்தோம். இப்போ இது பார்த்தோம்னா ஜகிஷ்ணுவே நமக அப்படின்னா நம்மளோட பிழைகளை எல்லாம் பொறுத்து கொள்வார்னு சொல்கிறாங்க. அதனால் யோசித்து பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புமா. அதான் நான் நினச்சி போய்ப்பேன், ஐயோ நம்ம சூடாக தானே பால் வைக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் கடவுள் இப்போ எப்படின்னா நிறையா பேர் சொல்லுவாங்க, நிறையா இந்த ஸ்லோகங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், நாராயணி படிக்கும்போது நிறையா தப்பு விடுவாங்க, சாமி குத்தம் அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. கடவுளுக்கு நம்ம அனைவரும் குழந்தைகள். அவரை நினச்சி இப்போ நம்ம பிள்ளைங்க பாருங்களேன், 500 அனுப்பினாலும் 50 ரூபா கொடுத்தாலும் 500 ரூபா கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். அது மாதிரி தான் நம்ம தெய்வம் இறைநிலையும் அதே தாம்மா. நம்ம கொடுக்கலனாலும் கொடுக்காவிட்டாலும் நமக்கு கடவுள் என்றைக்கும் நம்மளை எந்த விதத்துலையும் தண்டிக்கவே மாட்டார். நமக்கு அதை யார் மூலியமாவது திருத்தி கற்றுக்கங்கன்னு சொல்லுவாரே ஒழிஞ்சு நமக்கு அதன் மூலம் நமக்கு தண்டனை கிடைக்காது. ஏன்னா அவரோட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நானே ஒரு அரை மணி நேரம் ஸ்லோகம் உட்காடுறேன் அப்படின்னா அதற்கு சில சமயம் கான்சன்ட்ரேஷனாக சொல்வேன், சில சமயம் கான்சன்ட்ரேஷனாக சொல்ல மாட்டேன். கடவுளுக்கு தெரியும் நம்ம மனநிலைமையும் நம்ம உடல் நிலைமையும். அதனால் எந்த தண்டனையும் அவர் கொடுக்க மாட்டார். அவர் நிச்சயம் ரொம்ப பொறுமையான குணம் அவருக்கு இயற்கையாகவே உள்ளது. இறைநிலையோடு நாம் சம்பந்தப்படுத்தி கொண்டால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.